ஹே டாமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐம் ஸோ சாரி வீடியோ ஏன் போடல அப்படின்றது கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூடா, அதனால தான் வீடியோ போட முடியல. கண்டினியூவாக என்னால் வாய்ஸ் ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ இப்போவுமே வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக தான் ஆகியிருக்குமே. தென் அதுக்கடுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கடா. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணி ஸோ நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி தென் அதுக்கடுத்து நிறையா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து வந்திருக்கேனே. ஸோ அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. தென் இதுக்கடுத்து உங்களுக்கான வீடியோஸ் ஒரு 2 டேஸ் கழிச்சு இல்லை 1 டே கழிச்சு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ஸோ சாரிடா இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. தென் ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ சீக்ரெட்லா. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் தான்டா ஜிக்கிவும் வைனோ காலேஜ் மேட்ஸ்டா. ஸோ ஒரே காலேஜ் தான், ஓகேவா? இப்படி இருக்கும்போது வைன் வந்து ரொம்பவுமே ஒரு ரக்கடான கேரக்டர் தான். ஸோ யாரையுமே பிலீவ் பண்ண மாட்டான். இன்னொன்று நத்திங் இஸ் பெர்மனன்ட், இது மட்டும் தாண்டா அவளோட கான்செப்டில் உள்ள லைஃப் லெசனிங். ஸோ அதனால் அவளுக்கு ட்ரஸ்ட்டுன்றது யார் மேலேயுமே வரவே வராது. ஸோ அப்படி இருக்கிறதுனாலே ஒரு ஹார்ட்லெஸ் ஃபெலோவாக யாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவாளே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் ஒயின் கேரக்டர். தென் இந்த பக்கம் ஜேகே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டா, இப்படின்னா ஒரு ஹெல்ப்னா ஓடி போய் செய்வான். ஸோ அந்த மாதிரி ஜேகேவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தென் அதே மாதிரி ஜேகேவோட ஸ்மைலை எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பன்னி டீத்தோட ஸ்மைல் பண்ணுவான்றதால அவனுக்கு எல்லாருமே அதை வந்து க்ரேஸாக லைக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஜேகே லைக் பண்ணுறது என்னவோ ஒயினோட சைலன்ஸை மட்டும்தானே அவன் லைக் பண்ணுவானே. அதே மாதிரி தான் கிளாஸ் போய்க்கிட்டே இருக்குது. ஸோ போயிட்டே இருந்தோடனே நீங்கள் தான்டா கேன்டீனுக்கு வரீங்க. ஸோ கேன்டீனுக்கு வந்துட்டு உங்கள் மேலே தான் ஒரு காஃபி கொட்டிடுச்சு. ஸோ இப்படி எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேலே அந்த காஃபி வந்து கொட்டிடுது. கொட்டின உடனே அதுக்கடுத்து எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு அரகண்டான ரூடான கேரக்டரில் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் இருந்தால் வந்து யாருமே சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவீங்க. ஸோ பாசிங்காக யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிறதே வேறு. ஸோ டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுருவீங்க எல்லாத்தையுமே. இப்படி இருக்கும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு கேரக்டரோடு இருக்கிற நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் மேலே காஃபி கொட்டிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அது ஒரு இது தானே, இன்சல்ட் தானே. ஸோ அதனால் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே தான் அந்த பிளேஸ்க்கு வரான். வந்துட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான்டா. நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்ன ஜேகே, ஹீரோயிசம் காட்டுறியா? இங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ எதுக்கு டிஷ்யூ கொடுக்குற? இப்படிலாம் கொடுத்தா நான் சேஞ்ச் ஆகிடுவேன்னு பார்க்குறியா? நெவர், வாய்ப்பே இல்லை. நீ என்ன இன்டென்ஷனோட என்கிட்ட பேசுகிற பழகுறன்றது எனக்கு தெரியும்டா. மோஸ்ட்டாக நான் யார்ட்டையுமே கிட்டையே சேர்க்க மாட்டேன். நீயும் அதே கேட்டகரி தான். இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு என் தலை எடுத்துச்சு. லவ் தானே பண்ணுற? எத்தனை நாள் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று சொல்கிறேன், என் கேரக்டரில் நீ 1 டே கூட சர்வே பண்ண முடியாது என் கூட. அதை புரிஞ்சுக்கோ, ஓகேவா? ஸோ அதனால் முன்னாடி வந்து நிற்கிறது, மூஞ்சி காட்டுறது, தென் இந்த ஹீரோயிசம் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வச்சுக்காத. அது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜேகேமே எக்ஸ்பிளைன் பண்ண வரோம், அவனுக்கு காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க நீங்கள். ஜேகே வந்து அவ்வளோ எப்படின்னா உங்க மேலே அவ்வளோ கேராக ரெஸ்பெக்டாக இருக்கிறான். ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்றத அவன் நோட் பண்ணுறதுக்காகவே. ஸோ இப்படியே உங்களோட டேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. உங்களுடைய ஃப்ரெஷரை நீங்கள் வெல்கம் பண்ணுறதுக்கு தாண்டா இருக்கீங்க. அப்படி வெல்கம் பண்ணும்போது சம்திங் கையை விடு, வெக்கமா இல்லை? பொண்ணுங்கள்கிட்ட டீஸ் பண்ணிகிட்ருக்குற. யாரே நீ எதுக்குடி இதெல்லாம் கேட்குற? டேய், நாங்களாம் உன்னோட சீனியர், புரியுதா? ஃப்ரெஷர், உங்களுக்கு இவ்வளோ திமிரா? அவங்களுக்குலாம் கையை விடுற ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெஷர் தான் உங்களோட ஜூனியர் பையனை திட்டிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு கான்வர்சேஷன் எப்படின்னா ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அவன் உங்களை டீன் வேறு சொல்லிட்டான். அது உங்களுக்கு இன்னும் தாங்க முடியல. ஹைப்பில் திட்டிகிட்ருக்கீங்க அவனை. ஸோ அப்போ ஜேகே தான் வரான். வந்துட்டு எல்லாருமே பிடிச்சி கண்ணை விடன்னு திட்டிகிட்ருக்குறான். அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஃப்ரெஷர் தானே, பிறகு புட்டிங் மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்களா? ஒரு சீனியர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாது? தொலைச்சிருவேன், போங்க வேலை, போங்கடா. அது ப்ரோ, என்னடா படிச்சிருக்கீங்க? அது ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது? சரிக்கு சும்மா சண்டை போட்டு நின்றுட்டுருக்க.
ப்ரோ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? சும்மா ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. சீனியர் தான், அதுக்குன்னு இவ்வளோவா பேசணும்? ஏய் சீனியர் தானே, ஸோ பேசிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே. இப்படி என்னடா உங்களுக்கு? இதுவும் இல்லாமல் ஒயின் புரியுதா? ரொம்ப ஓவராக பேசாதீங்க. காலேஜ்லேயே இருக்க முடியாது, ஓகே? நான் அது போங்கடா, போய் ஃப்ரெஷரை செலிப்ரேட் பண்ணுங்கடா. ஜேகே சொல்லுவாயின், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காத. ஸோ ஸோ நீ என்ன நினச்சாலும் அது நடக்காது. பிகாஸ் பிகாஸ் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். நீ இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட், புரியுதா உனக்கு? அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேனா, எனக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நான் உன்னை கேட்டேனா ஜேகே? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகுற? ஸ்கோர் பண்ணுறியா? இல்லை கேட்குறேன். ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கியா? வாய்னது ஸ்டாப் இட் ஜேகே. நீ எதுவுமே பேச தேவையில்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன மூவ் பண்ணாலும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, ஓகேயா? ஒயின் அது ஏன் மட்டும் எனக்கு சொல்ல ஒயின், ப்ளீஸ் ஒயின். ஜேகே நீ ரொம்ப சைல்டிஷாக பேசிகிட்டு இருக்க. பார்த்ததும் காதல் வருமா இருக்காது சொல்லு? அதுவும் இந்த காதல் வேறு என்னை நம்ப வேற சொல்கிறேன். இட்ஸ் டூ ராங் ஜேகே. இன்னொன்று, உன்னோட ஸ்டேட்டஸ் தெரியுமா? ஓகே, என்னோட ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு? ஒன் அண்ட் ஒன்லி பிஸ்னஸ் மேன் கிம் டேனியலோட ஒரே டாட்டர் நான். ஸோ இப்படி இருக்கும்போது உனக்கும் எனக்கும் இப்படி செட் ஆகும்? ஆஃப்டர் ஆல் பிஜி ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்க நீ. ஸோ ஸோ ஒயின், அப்போ என் ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனையா உனக்கு? லிசன் ஜேகே, நான் இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் வளர்ந்த பொண்ணு. உங்கள் வீட்டில் வந்து குப்பை கொட்ட என்னால் முடியாது, ஓகேயா? ஏன் பின்னாடி சுற்றுறவங்களோட 10ஓட 11வது கேரக்டர் மட்டும்தான் நீ. அதனால் சும்மா உனக்கு லெக்சர்லாம் எடுத்துகிட்டு என்னால் இருக்க முடியாது. அது என்னன்னு தெரியல, என்னால் உன் லைஃப் வீணாக போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மற்றவனுங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் லைக் தட், இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணை பார்ப்பானுங்க, தென் நெக்ஸ்ட் டே சேஞ்ச் ஆகி போயிடுவானுங்க. இன்னொன்று லைஃபோட லெசன் உனக்கு சொல்லித்தரேன். ஒரு பொண்ணு ஒன் டேயில் 100% ஜெண்டரை பார்ப்பான். அதாவது ஒரு பொண்ணு 100 பசங்களை பார்த்து சைட் அடிப்பான், லவ் பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் ஒரு பையன் ஒரு நாளைக்கு 100 பேரை பார்ப்பான். தென் அதில் சிலது லவ்வாக இருக்கலாம், சிலது சைட்டாக இருக்கலாம், வாட் எவர். இப்படி லைஃபோட லெசனை தெரிஞ்சுக்கோ, ஓகேவா? சும்மா ஒரே பொண்ணு ஒரே பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காது. மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இரு. இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்போ நீயும் இப்படி தான்றியா? லிசன் ஜேகே, நான் இப்படி கிடையாது, ஓகேயா? எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காத ஒரு விஷயம், லவ் அப்படின்ற ஒரு ஸ்கேம். என்ன கண்டுட்டீங்கடா அதில், அந்த லவ்வில்? என்ன பார்த்துட்டீங்க? ஒன்றுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர். நீ என்ன சொன்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர் ஜேகே. அதனால் என் பின்னாடி சுற்றி உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத. சொல்கிறத சொல்லிட்டேன், அடுத்து உன் இஷ்டம். இன்னொன்று, நான் கொஞ்ச நாள் மட்டும்தான் இங்கே இருப்பேன், ஓகேயா? சும்மா என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க நீ. இதுக்கடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஓகேயா? குட் பாயா? உனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தானே. ஸோ நீ படித்து வேலைக்கு போய் அவங்கள எப்படி காப்பாற்றுறதுன்றத அதை மட்டும் பாரு, ஓகேயா? சும்மா பொண்ணுங்க பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்காத. காட் இட்? என்னது? போடா போ போ ஜேகே. கண்ணு முன்னாடி நிற்காது ஜேகே. எனக்கு உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது ஜேகே. எனக்கு ஏனே புரிய மாட்டேங்குது. உன் மேலே எப்படின்னா ஒரு பரிதாபம் தாண்டா க்ரியேட் ஆகுது. ஒரு நீ என் கிட்ட ஈக்குவலாக நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆள் தான். ஆனாலும் உன் மேலே ஏன் அந்த ஒரு கனெக்ஷன் வந்துச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போவுமே. பிகாஸ் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம். ஸோ அதனால் சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு போயிடணும்.
ஒயின் அது ஜிகே எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சாரி ஒயின். ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்பா இவன்ட்டு தப்பிச்சா போதும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ரெஷர்லேருந்து எப்படின்னா உங்களை வந்து ஜிகே பார்க்கவே மாட்டான். எப்படின்னா நீங்கள் வந்து அவனோட ஸ்டேட்டஸை பற்றி சொல்லிட்டீங்க. தென் அதுக்கடுத்து வந்து லவ்ன்றது எதுவுமே கிடையாது, நீயும் மற்ற பசங்க மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் அவனை மென்ஷன் பண்ணதால் அவன் வந்து எப்படின்னா உங்கள் பக்கமே வந்திருக்க மாட்டான். இருந்தாலுமே அவனுக்குள்ளே அந்த லவ் வந்து செக்ரேட் தான் ஆகிட்டு இருக்குமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன் டே வந்து காலேஜ் வந்து எப்படின்னா ஒரு காலேஜ் வந்துட்டு தென் அட்டனன்ஸ் மட்டும் போட்டு அதுக்கடுத்து வெளில கிளம்புறீங்க. ஸோ அதை வந்து ஜிகே நோட்டீஸ் பண்ணுறான். இந்த நேரத்தில் இவங்க போகிறா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரவா? ஏன்பா? அர்ஜென்ட் ஒர்க் சார் ப்ளீஸ். ஓகே ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் தான் வெளியே வந்துட்டுருக்கான். வெளியே வந்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் நேராக ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியே வந்தோடனே அதுக்கடுத்து ஜேகே தான் போகிறான். ஜேகே போயிட்டு அங்கே கேட்கலான்னு போகும்போது அந்த டேட்டாவை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து உங்களோட ஃப்ரெண்ட் நிம்மி கிட்ட தாண்டா கேட்குறான். நிம்மி அவளுக்கு என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டல் போகிறா? ஐயோ அது ஜிக்கி, அவள் வந்து எப்போவுமே வந்து ஒயின் வந்து 6 மந்த் ஆனவுடனே பிளட் டொனேட் பண்ணுவாள். அதாவது எப்படின்னா அவள் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா காட்டின பழக்கம் அது. அதனால் வந்து அவள் பிளட் டொனேட் பண்ணிகிட்ருப்பாள் எல்லாருக்கும். அதனால தான் அப்போ போயிட்டு வருவாள். ஓ ஓகே, நான் கூட பயந்துட்டேன் மம்மி. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஜிக்கி, ஒயின் உங்களுக்கு தான் ஓகேவா? நீங்கள் இவ்வளோ சின்சியராக இருக்கும்போதே அவள் வந்து மனசு மாறிடான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவள் ஏன் இப்படி இருக்கான்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் மேலே கேரிங்காக தான் இருக்கா, பட் இருந்தாலுமே உங்கள் மேலே ஒரு கோவமாக தான் இருக்கா. மாறிடும் விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிமி. இதுக்கு இல்லை இந்த மாதிரி வேர்ட்ஸ். ஸோ நான் தனியாகவே இருக்கேனா, எப்படி சொல்கிறது, புரியுது ஜிகே புரியுது. ஸோ நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நல்லதாக தான் நடக்கும் ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் நிமி. ஓகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேயுமே லீவ் பண்ணிடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேஸ் எப்படின்னா அப்படி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கிளாஸை கவனிப்பீங்க, அப்புறம் போவீங்க. ஸோ செட் ஆஃப் பாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேச வருவானுங்க, நீங்கள் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு போவீங்க. ஜேகே வந்து உங்ககிட்டே வந்திருக்க மாட்டான். உங்களுக்கு உள்ள தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் ஜேகே வரல, ஏன் இவன் வந்த பையன் வரல அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அகைன் அதுக்கடுத்து ஜேகேக்கு தான் ஒரு கால் வருது. ஃபோனை எடு ஜேகே. யாரா இவன்? ஷிட். சொல்கிறாத்தே, என்னடா பண்ணிகிட்ருக்க? தூங்கும்போது எதுக்குடா கால் பண்ணுற? மச்சான் ஒன்று சொல்லணும்டா. சொல்லு என்ன? நம்ம ஒயின் இருக்குல்ல, ஆமாம் அவளுக்கு என்ன? ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரா. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரா? ஆமாண்டா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரா, என்னன்னு தெரியல. ஓ அது விட்றா, அது ஒரு இது. என்னாச்சுடா, எதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்லைடா, அவள் பிளட் டொனேட் பண்ணுவாடா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதனால் ஐஆர்எம் தானே? ஆமாம் மச்சான், அதே தான். அதுக்கு தான். சரி ஓகே மச்சான், அதான் என்னன்னு தெரியலையே, சரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கானே அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். சரி நீ தூங்கு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயுமே படுத்துடுறான். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போய்கிட்டே இருந்தோடனே நீங்கள் வந்து எப்படின்னா ஜேகேவை ரொம்பவுமே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் லவ்வை சொல்லணும்னு போனாலுமே உங்களோட ஈகோ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்கக்கூடாததை செய்யவே கூடாது அப்படின்னு இருக்காண்டா ஜேகே. ஸோ அதனால தான் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டான். இப்படியே இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. ஒரு 2 இயர்ஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, இவன் எங்கே தாண்டா போனான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி. நீங்களுமே ஜேகேவை தேடாத இடமே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட காண்டாக்ட் நம்பருமே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் அவனை லவ் பண்ணலல்ல. ஸோ அதனால் அவனோட காண்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட எப்படி இருக்கும்? ஸோ இருந்திருக்காது. இப்படியே போயிட்டுருக்கும்போது அதுக்கடுத்து நீங்கள் நிம்மிகிட்ட தான் கேட்குறீங்க. நிம்மி சொல்கிறீ என்ன விஷயம், ஃபோன்லாம் பண்ணியிருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு உனக்கு இல்லடி, எனக்கு வந்து என்னடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்ப, தயங்குற என்னமோ, என்னாச்சு சொல்லு, ஏதோ உடம்பு சரியில்லையா என்ன? என்னடி உடம்பு சரியில்லையான்னு கேட்டுருக்கா? அதெல்லாம் இல்லை. அப்படியே என்னடி சொல்லு. ஜிகே காண்டாக்ட் நம்பர் வேணும். ஜேகே காண்டாக்ட் நம்பரா? உனக்கு தான் அவனை கண்டாலே பிடிக்காதடி, கண்டகரமாக சங்கையாக கேட்பியே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜிகேயோட காண்டாக்ட் நம்பர் வேணும், நீ எப்படியும் அரேஞ்ச் பண்ணி கொடு. என்னடா பண்ணுறது? சரி ஓகே, யார் கை கல்யாவது ஒன்று தோழியாக போயிட்டு வரேன், அரேஞ்ச் பண்ணி தரேன்டி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நிம்மியுமே அவன் நம்பரை தேடிட்டு இருக்கா. ஸோ நம்பரே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து வீக்கு தான் கால் பண்ணுறா. வி சொல்லு நிம்மி,
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன நிம்மி? இது என்ன நிம்மி? இல்லவி ஜேகேவோட காண்டாக்ட் நம்பரை வாங்கி கேட்குறா. ஸோ அதுக்கு தான் வேணும். ஓ ச்சே இதானா? ஆமாம். சரி ஓகே. அவன் நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அவன் நம்பரை கொடு எனக்கு நீ என்கிட்டயே சொல்லுவி, நான் கொடுத்துட்றேன். குட்ரி பா, அவ்வளோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா? அவன் ஃப்ரெண்டு ஒன்றும் தூக்கிட்டு போயிட மாட்டேன். நம்பரை கொடு முதல்ல. நான் எதுக்கும் அவள்கிட்ட கேட்டுட்டு கொடுக்குறேன். சாமி போ தாயே கிளம்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மியுமே வந்து வியோட காலை வந்து ஹோல்டுலேயே வச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஐயோ யாரா இது? ஹலோ நிம்மி, கிடச்சிச்சா? நம்பர் கிடச்சிச்சா? கிடச்சிருச்சிரி. வி வந்து உன்கிட்ட தான் வந்து நம்பர் சென்ட் பண்ணுவாரான். ஸோ உன் நம்பர் கேட்குறான், கொடுக்குறவா? குட்ரி கொடு. சரி ஓகேடி. நீங்கள் ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணோடனே அதுக்கடுத்து வீக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கா அவங்களோட நம்பரை ஃபுல்லாக அவனும் நோட் பண்ணிடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் போகுது. வியோ உங்களுக்கு நம்பர் சொன்ன பாடல நீங்கள் வந்து நிம்மியை போட்டு சொரைஞ்சிட்டு இருக்கீங்க. நம்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிம்மி எப்படின்னா வந்து வீக்கிட்ட கேட்குறா, நம்பர் கொடுக்கலையா நீ? ஐயோ மறந்துட்டேன் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஒன் டே வந்து வியே உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ சொல்லுங்கள் வி. வைன் ஆமாம் வி, ஏன் நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க? என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல? இருக்குமா, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான். சரி இப்போ நீங்கள் இருக்க? நான் இங்கே தான் சும்மா பார்க்கில் உட்காந்துருக்கேன் வி. ஓகே, நீ அதே பார்க்கில் இரு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருந்தோடனே அதுக்கடுத்து வி எனக்கு வந்து ஜேகேவோட நம்பர் மட்டும் தரீங்களா ப்ளீஸ்? நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அவன் ஏன் இப்படி பண்ணான்? எனக்கு டென்ஷன் ஆகுது. அவன் வந்து என் லைஃப்பில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டான் வி. சொல்கிறது கேளுவான், ஏன் இவ்வளோ பறக்குற நீனு? ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, ஆக்சுவலாக அவன் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கான். ஸோ அதனால் வந்து நீ எப்படியும் வருவ அப்படின்னு தெரிஞ்சதால உனக்கு ஒரு டைரி எழுதி வச்சதுக்கு தான் அதை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ அது நானுமே பார்க்கவே இல்லை. அவன் வந்து உனக்காக மட்டும் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே, காதலர்களுக்குள்ளே நிறையா நடக்கும் கூடல்கள் எல்லாத்த பற்றியும் எழுதியிருப்பான். அதனால் நான் வந்து அதை படிக்காமலே வச்சுருந்தேன். அதனால் உனக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வியுமே அந்த டைரி உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக நமக்காக டைரி எழுதியிருக்கானே இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக திறந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு பேஜாக பார்த்துக்கிட்டே வரீங்க. நீங்கள் எப்படின்னா அவன் வந்து எப்போ உங்கள் பார்த்தான், தென் அதுக்கடுத்து உங்கள்கிட்ட எப்படி அவன் பேச வந்தான், பேச பயந்தது, ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அதில் எழுதி வச்சுருக்கான் ஜேகே. உங்களுக்கு ஹாப்பி டியர் ஒன், இந்த பேஜை நீ படிப்பானே எனக்கு தெரியும். ஸோ அதனால் உனக்காக நான் எழுதின வரிகள் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாயின். நீ சைலண்ட்டாக இருக்கிறது, தென் நீ ரக்கடாக நடந்துக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணதாலேயோ என்னமோன்னு எனக்கு தெரியல. நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் பேடாக ஃபீல் பண்ண அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குண்டி. அன்னைக்கு அழுகாத நாளே கிடையாது, நேரமும் இல்லை. இதே நீ வந்து ஒரு இடத்துல ஹாப்பியாக சிரிச்சிட்ட அப்படின்னா அந்த டே வந்து எனக்கு சந்தோஷமாக மட்டும்தான் இருக்குமே. ஸோ என்னோடய ஹாப்பினஸ்க்கும் என்னோடய சேட்னஸ்க்கும் ஒரு உயிர் கொடுத்ததே நீ மட்டும்தான் வைன். நீ மட்டும்தான். நீ என்னோடய லைஃப்பில் வந்தது எனக்கு தான் பிக்கஸ்ட் லக்கு. ஓகேயா? தென் அடுத்து உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ சொல்லும்போது ஜூலை 27, 2023 இந்த பேஜை நீ படித்தாகணும் வாய். ஸோ அந்த பேஜ் வந்து அந்த கார்னரில் இருக்குது. ஸோ அந்த கார்னர் ரோப்பில் நான் வந்து உனக்காக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். நீ எடுத்து படிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களுமே அப்படியே என்னமோ எழுதிருக்கோனா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பேஜ் தான் பெறட்டுறீங்க. ஸோ அந்த த்ரெட்டோடு அப்படியே மலாக் போடுறீங்க. போட்டோன்னே உங்களோட ஃபோட்டோ தான் பெருசாக ஒட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. எப்படின்னா உங்களோட கேண்டிட் பிக்காக எடுத்து அவன் ஒட்டி வச்சுருக்கான். என்னென்னா நீங்கள் கேன்டீனில் காஃபி குடித்தது, தென் அதுக்கடுத்து கிளாஸில் உட்காந்துருந்தது, தென் அதுக்கடுத்து நீங்கள் பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு வந்தது, இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சுருக்கான்.
உங்களுக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்து அந்த பக்கத்துல இருக்கிறதுலாம் படிச்சு படிச்சு பார்க்குறீங்க. அதுக்கடுத்து நீங்க என்னென்ன பண்ணீங்க, அவன் அவன் எப்படி ஃபீல் பண்ணான் அப்படின்ற எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். அதுக்கடுத்து பேஜ் படிச்சுக்கிட்டே வரீங்க நீங்க. படிச்சுக்கிட்டே வந்து ஒரு சென்டர் பேஜ் தான். ஆ ஒயின் உன்கிட்ட நான் இன்னொன்னு சொல்லணும். நீ இவ்வளோ சந்தோஷமா இந்த டைரிய படிப்பேன்னு நான் நெனச்சு பார்க்கல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நீ நினைக்காத. ஸோ நான் அந்த பிளேஸில் இல்லைனாலும் என் சோல் அங்கே தான் இருக்குது. அதனால் நான் அதை எழுதியிருக்கேன். இந்த பேஜை நீ படிக்கும்போது நான் உன் கூட இல்லை தான். ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே உனக்காக நான் விட்டுட்டு போன மெமரிஸ் இதெல்லாம். ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோ. ஓகேயா? நீ அதை பண்ணால் பிடிக்கும், இதை பண்ணால் பிடிக்கும், தனித்தனியாக பிடிக்கும்னு இல்லை. எனக்கு நீனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஏன் ஒயின் உனக்காக இந்த இந்த உங்களுக்கு ஒன்றுமே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்டா இவன் 2 தடவை சொல்லியிருக்கான். எப்படின்னா உங்களுக்கு படிக்கும்போதே அது எப்படின்னா ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல ஒரு வேவ் லென்த்தில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதே மாதிரியே நீங்களும் தான் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஏன் திடீர்னு போனேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். பட் நான் உன்னை விட்டு போனதுக்கு ரீசனே ஒயின் உன்னோட பெயினுக்கு நான் ரீசன் ஆகக்கூடாது அப்படின்றது தான். ஸோ நீ எதுவும் கஷ்டப்பட்டுக்காத. என்ன உனக்கு ஆரம்பத்துலேருந்து பிடிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒயின். ஸோ அதனால் நான் எந்த இடத்துலையுமே என்னை ஹீரோ ஆக்கிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணதில்லை. உன்னோட பெயின் உன்னோட ட்ரபிளுக்கு நான் ரீசனாக இருக்கக்கூடாது அப்படின்றதால தான் உன் கண்ணில் படாமல் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதை நினச்சி நீ எதுவும் ரெக்ரெட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இது உன் தப்பு இல்லை, என்னோட தப்பு தான். இலையா பிறந்தது. தென் ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணேன்னு நினச்சேன். பட்டு ஸ்டேட்டஸில் சிக்கிட்டேன். அந்த விஷயம் ஒன்று ஜிக்கியா உங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் வந்து எப்படின்னா அந்த டைரிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அப்படி நினைக்கல. ஸோ நான் நினச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரியலைஸ் பண்ணி என்னடா பண்ணுறது. நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அப்பயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்களான்றது கேட்கணும். இதுவுமே பண்ணல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அடுத்து நம்ம அதை ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. உங்களுக்கு அந்த மைண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க, எப்படிலாம் ஜேகேவை ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அதை எதுவுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கல. உங்களுக்கு பிடிக்காதவன் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நினச்சானே. வாயின் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது வாயின், புரியுதா? தென் அதே மாதிரி உன்னோட லைஃப்பில் நீ என்னை மறந்தாலும் மறக்கலாம். ஆனால் நான் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்னுடைய மெயின் பார்ட்டே நீ தான் வாயின். என்னுடைய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே நீ தான். ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை என்னால் மறக்கவே முடியாது வாயின். சில நேரன்றதை விட பல நேரம் யோசிப்பேன், நம்ம வாயினுக்கு கரெக்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு. பட் லைஃப் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்காதில்ல வாயின். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லு. விடு வாயின். ஓகே, நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத. இன்னொன்று, உன்னோட லைஃப்பில் இன்னும் நீ அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேயா? தென் அதை ஃபோக்கஸ் பண்ண. அதுக்கடுத்து என்னை மறந்துடு அப்படின்னு உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னை மறந்துடுவாயின் நீನು. பிகாஸ் ஐம் ஆல்சோ பாசிங் க்ளவுட்ஸ். நீ சொல்கிற மாதிரி நத்திங் இஸ் பாசிபிள். எல்லாருமே ஒரு நாள் ஸ்கேம் தான், போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னை நீ மறந்துடு. இன்னொன்று, எனக்காக நீ வெயிட் பண்ணாத. இதை சொல்கிற உரிமை எனக்கு இல்லை தான். நீ என்னமோ வெயிட் பண்ணுற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்க. பிகாஸ் இந்த பேஜை நீ படிக்கிறியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலுமே எனக்காக நீ வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? உன்னோட லைஃப்பில் உனக்கான பர்சன் நீயே சூஸ் பண்ணு. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை. ஓகேயா? தென் நீ எப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ சத்தியமாக கில்ட்டியாக மட்டும் ரியாக்ட் பண்ணாத ப்ளீஸ் வாயின். ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். அதை மட்டும் பண்ணிடாத. ஓகேயா? ஏன்னா நீ எனக்காக எதாவது ஃபீல் பண்ணிட்ட அப்படின்னா நான் அந்த இடத்துல தோத்துட்டேன் வாயின். நான்றதை விட என் காதல் தோத்துருச்சு. சாரி, நான் தான் மறந்துட்டேன்ல. உனக்கு காதல்னாலே ஒரு ஸ்கேம் தானே. ஸோ அது எப்படி தோக்கும் இல்லை? ஆல்வேஸ் சீட்டிங். எல்லாரையும் சீட் தான் பண்ணுது. எல்லாரையும்.
உங்களுக்கா இத படிக்க படிக்க ஹார்ட் ரைஸ் ஆயிட்டுருக்கு. இவன் என்னடா சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேஜ் அவ்வளோ ஃபாஸ்ட்டா திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வியுமே அதே பிளேஸ்ல தான் நிக்கிறான். நீங்க எப்படின்னா அந்த சடன் ஒரு பேஜுக்கு அடுத்து நீங்க அழுக தானே ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்கள காம்ப்ரமைஸ் பண்ணாம ஆரம்பிக்கிறான். அவனும் பண்ணவே முடியல அவனால. காதல்ன்றது ஒருத்தவங்க நம்ம கூடயே இருக்கணுன்றது அவசியம் இல்லைல்ல. ஸோ அவங்க தாட்ஸோட வாழ்ந்தாலே போதும் வைன். நான் உன் தாட்ஸோட இருப்பேன் எப்போவுமே. இப்பன்னு இல்லை. தென் நீ அப்படி இருக்கக்கூடாது. ஓகேயா? ஜிக்கி ஜிக்கி என்ன ஜிக்கி பண்ணி வச்சிருக்கு? ஷோ வைன். அப்புறம் நான் உன்ட்ட ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நீ ஹாப்பியாக இருக்கல்ல இப்போது? ரொம்ப ம் இது எனக்கு போதும் வைன். இது போதும். இன்னொன்று, யாருக்குமே நீ தெரியாதுன்னு மறைச்சி வச்ச ஒன்று எனக்கு தெரியும் வைன். எனக்கு தெரியும். என்ன சொல்கிறா இவ அப்படின்னு நீங்கள் பேஜை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அடுத்த பேஜ் ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரியே இருக்குது. வி இந்த இங்கே இருந்த பேஜ் எங்கே தெரியலையம்மா, அது எங்கே போச்சுன்னு. ப்ளீஸ் வி அதை எனக்கு தேடி கொடுங்க வி, ப்ளீஸ் வி. இருமா அவன் ஏதாவது பேக்கில் வச்சுருப்பான், நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஜேகேயோட, ஏன்னா அவன் ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸுமே அவன் ஹாஸ்டலில் தானே தங்கியிருந்தான். ஸோ அதனால் அதே இடத்துல போட்டு தான் போயிருப்பான். நீ அதுக்கடுத்து பேக் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கசக்குன மாதிரி ஒரு பேஜ் கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைனை படித்தோடனே ஒயின்க்கு வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிப்ரோக்கல் ஆகிட்டா அவன். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே ஜேகே எழுதி இந்த வார்த்தை, தென் அதுக்கடுத்து அங்கே எழுதி இந்த சென்டென்ஸ் இதுதான். வைன், எனக்கு தெரியும் வைன், உனக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். உனக்கு கொரோனரி ஆரிட்டரி டிசீஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறியா? ஆக்சுவலாக அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது எனக்கு கால் பண்ணான். ஸோ அப்போது நான் ஏதோ தூக்கத்தில் விட்டுட்டேன். தென் அதுக்கடுத்து தான் யோசிக்கும் போது, அதுக்கு முன்னாடி 3 மந்த்துக்கு முன்னாடி தான் நீ பிளட்டு கொடுத்துட்டு வந்த. ஸோ அகைன் 3 மந்த் போயிட்டு தென் இதுக்கடுத்து பிளட் கொடுக்குறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தேன். உனக்கு என்ன தான் கேட்டேன், அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அப்போது தான் அவர் சொன்னார், உனக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணலான்னு நான் கேட்டேன். ஹார்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பண்ண வேண்டியதானே, அவள்கிட்ட இல்லாத பணமான்னு நான் சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், உனக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்னு. ஸோ இதை கேட்டு என்னாலே தாங்கிக்க முடியல. உனக்கு இன்னும் 8 மந்த் தாண்டி டைம் கொடுத்தாரு அவர். வெறும் 8 மாதம்தான். நான் அந்த இடத்துல என்னால் என்ன யோசிக்க முடியும் சொல்லு? அதான் என் பர்த்டே அன்னைக்கு இந்த வேர்ல்டில் நான் இல்லைனாலும் என்னோட ஹார்ட் என் ஒயின் கூட இருக்கணும்னு நினச்சேன். ஜேகி வைன், இதை கேட்டு தென் இதை பார்த்து தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ் வைன். ஜேகி என்ன வி? ஜேகி இப்போ எங்க? ப்ளீஸ் வி சொல்லு. ஜேகே இப்போ எங்கே இருக்கான்? ப்ளீஸ் வி சொல்லு வி. இப்போ நீ சொல்கிறியா சொல்ல மாட்டியா? வைன், எனக்கு எப்படி தெரியும்? இந்த டைரி அவனுக்கு கொடுக்க சொன்னான்னு கொடுத்தேன். ஓகேயா? தென் அவன் எங்கேயோ வெளியே போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனானே. தென் இத்தனை வருஷம் வரமாட்டான்னு எனக்கு தெரியவே தெரியாது சுத்தமாக. என்னாச்சு வைன் சொல்லு வைன். இல்லை என்னாச்சு வைன் சொல்லு வி. அது எனக்கு உனக்கு எனக்கு கொரோனரி ஆரிட்டரி டிசீஸ் இருக்கு. என்ன வைன் சொல்கிற? புரியல. எனக்கு கொரோனரி ஆரிட்டரி ஹார்ட் டிசீஸ் இருக்கு. என்ன வைன் சொல்கிற? ஆமாம். ஸோ 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 என்ன ஆச்சு? ஜேகே அவனோட ஹார்ட் டொனேட் பண்ணிட்டான். வைன், என்ன பேசிட்டு இருக்க நீ? இதில் அதுதான் எழுதி வச்சிருக்கு. எனக்கு எனக்கு உனக்கு இல்லை, எனக்கு ஏபி நெகட்டிவ். ஸோ ஜேகேக்கு ஏபி நெகட்டிவ். அதனால அவன் ஹார்ட் எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டான். இது எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஒரு 1
1 2 ஹாஃபா முன்னாடி ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஹார்ட் கிடச்சிருச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர அது யாருன்னே சொல்லலவி. எனக்கு இப்போ ஜேகேவை நான் பார்க்கணும். ப்ளீஸ் வே, என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் நான் இப்போ ஜேகேவை பார்த்தே ஆகணும். வைன், இப்போ நீ சொல்கிறதே என்னால் நம்ப முடியல சத்தியமா. இவன் என்ன இந்த வேலை பண்ணி வச்சுருக்கான்? ஐயோ ஜேகே, என்னடா பண்ணி வச்சுருக்க? நான் இப்போ வைன், இப்போ நான் அவங்க அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வைன். அவங்க என்ன நினைப்பாங்க? 1.5 வருஷமாக அவங்க பையன் இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? வைன், எனக்கு சத்தியமாக புரியலடி. எனக்கும் உங்களுக்கு வாய்ஸ் அவ்வளோ ஷிவர் ஆகுது, உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல. அதுக்கடுத்து ஜேகேவோட டைரியை தான் எடுத்து கண்டினியூவாக பரட்டிகிட்டே இருக்கீங்க. அடுத்து என்ன எழுதியிருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதில் லாஸ்ட் பேஜ் தான்டா, லாஸ்ட் பேஜில் அதுக்கடுத்து அங்கே ஒரு சிங்கிள் லைனில் எழுதி வச்சுருக்கான் அவன். வைன், இந்த லாஸ்ட் பேஜை நீ படிக்கிற அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைன், ப்ளீஸ். சொல்லு ஜேகே, தயவு செஞ்சு அழாத வைன், ப்ளீஸ் வைன். உன்னோட போல்ட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நீ எனக்காக அழக்கூடாது, ஓகேயா? எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும். நான் அப்போ சொன்னது தான், நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் என்னோட காதல் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். உங்களுக்கு அதை பார்த்து இன்னும் அழுக்கு தான் வருதே தவிர உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போது வந்து கீழே எழுதியிருக்க ஜேகேவோட லைன் உங்களை இன்னும் டியர்ஸ் வர வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஜேகே சொன்னால் நீங்கள் அழாத அப்படின்னு சொல்கிறத உங்களால் அதை நிறைவேற்றவே முடியல, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அங்கே எழுதியிருந்த அவனோட ஃபியூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, சில பேர் நம்ம கூட ஃபாரெவராக இருக்க மாட்டாங்க, சில பேர் நம்ம கூட ஃபாரெவராக இருக்க மாட்டாங்க, பட் அவங்க கொடுக்குற மெமரிஸ் நம்மளுக்கு ஃபாரெவராக இருக்கும் வைன். இன்னும் லவ் இஸ் நாட் மெஷர்டு பை ஹவு லாங் சம்ஒன் ஸ்டேஸ். எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்றது மேட்டர் இல்லை, ஓகேயா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தென் ஐ எம் ஸோ சாரி வைன், இதை அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். தென் ஐ லவ் யூ இப்போவும், ஓகேயா? அழாத வைன் ப்ளீஸ். எதுக்காகவும் யாருக்காகவும் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஓகேயா? ப்ளீஸ் எனக்காக அதை பண்ணு வைன், ப்ளீஸ் வைன். உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலடா. ஏன்னா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்கள நம்ம வந்து ஒரு மாதிரி அலட்சியம் பண்ணியிருப்போம். தென் அதுக்கடுத்து அவங்க காட்டுற லவ்வை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதை ஒரு பொருளாக கூட எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய பெயின். ஸோ அதை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்படி நீங்கள் அவன் அந்த வேர்டு உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அழக்கூடாது, உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டே பண்ணணும், அதுதான் கேட்டான் அவன். ஸோ நீங்களும் ஓகே நான் அழமாட்டேன் இதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறீங்க. தென் 2 இயர்ஸ் இப்படியே போகுதுடா. ஸோ நீங்கள் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கல, ஸோ வர்றவங்களையும் வேண்டான்னு தான் சொல்லிடுறீங்க. இப்போது நீங்கள் சர்வே பண்ணிகிட்ருக்க இந்த லைஃப் ஜேகே உங்களுக்கு கொடுத்தது, அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ ஜேகே முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கான், அது உங்களுக்கு ஞாபகம் வருது நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது. ஸோ அப்போது ஜேகே சொன்ன ஒன் சிங்கிள் வேர்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம லைஃப்பில் வர்ற பெயினாக எடுத்துக்கக்கூடாது, அதை அடுத்தவங்களுடைய ஹாப்பினஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அதில் தான் இருக்குது நம்ம லைஃப் எப்படி லீட் பண்ணோம், தென் நம்ம ஒரு உண்மையான லைஃப்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்றது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் பேசியிருப்பான், அது உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ஸோ தி கோல்டன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் தாண்டா க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபவுண்டேஷனில் நிறையா ஃபிசிக்கலாக வந்து சேலஞ்சாக இருக்கிற சில்ட்ரன்ஸ், தென் அப்நார்மலாக இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒன்றொன்றையும் டொனேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட லைஃப் எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஹாப்பியாக இல்லாத நாளே கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். அப்போ உங்களுக்குள்ளே தோன்ற ஒரே ஒரு ஸ்டாண்ட்ஸா இது மட்டும்தான், சில பேர் நம்ம கைப்பிடிக்க வருவாங்க, சில பேர் நம்மளோட ஹார்ட் பிடிக்க வருவாங்க. ஆனால் இது ரெண்டுமே பண்ணது நீ மட்டும்தான் ஜேகே. இப்போ நீ என் கூட இல்லை தான், ஆனால் இன்னும் எனக்குள்ளே நீ உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்க. உன்னை என்னால் மறக்க முடியாது ஜேகே, இப்போ இல்லை எப்போவுமே. இந்த விஷயம்
ஸோ நீங்கள் எங்களுக்கு இப்போ டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, அப்போது ஒயினுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அவளோட டிசீஸ் அவளுக்கு இருக்குது அப்படின்னு. அவளுக்கு டிசீஸ் இருக்குது அப்படின்றது அவளுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அப்படின்ற டவுட் இருக்கலாம். ஆமாண்டா, அந்த டிசீஸ் இருக்குது அப்படின்றது அவளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் எதுவுமே நத்திங் இஸ் பாசிபிள். யாரு கூடயுமே ஒட்டாமல் இருப்பா. ஸோ கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டா கூட அவங்கள விட்டு பிரிஞ்சு வர முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து இட்ஸ் கான் போய் தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் போக முடியாது. அது நமக்கு பெயினாக இருக்கும் அப்படின்றதால தான் யார் கூடயுமே இருக்க மாட்டா. எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருப்பா. எப்படின்னா வந்து இவ அடங்கா பிடாரி, இவளுக்கு வந்து மேனஸே தெரியாது, ரூட்னஸ் ஃபெலோ. ஸோ ரூடாக தான் நடந்துப்பா இவ. தென் அதுக்கடுத்து வந்து ரொம்ப ரக்கடு, ஸோ அரகன், ஸோ அந்த மாதிரி பேர் தான் வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நேம் வாங்கினா ஓகே, அவங்க நம்மலாம் வந்து சட்டுன்னு மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களே ஒரு ஃபேக் நேம் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஜேகே சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவான்டா. பண்ணதால தான் ஒரு ஒரு இன்ச் ஆஃப் மூவியும் கண்டுபிடிச்சி உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை அவன் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கானே உங்களுக்கு. அதை நினச்சி நீங்கள் நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு பர்சன் வந்தாங்களா அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கடுத்து அப்போ தான் உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு தாண்டா நீங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து கேட்குறான் உங்கள்கிட்ட, மேம் நீங்கள் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாகவே இருக்கிறீங்களே, எப்படி இது? எங்களுக்கெலாம் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஸோ எங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? நீங்கள் அப்படியே மேலே பார்க்குறீங்க, ஸோ ஸ்கையை பார்த்துட்டே அதுக்கடுத்து அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து தான் சொல்கிறீங்க, என்னவன் சந்தோஷத்துக்காக. என்ன மேம் சொல்கிறீங்க? என் சந்தோஷத்துக்கு பின்னாடி அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனால தான் இப்போ நீங்களாம் என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. எனக்கு இந்த லைஃப், உங்களுக்குமே இந்த லைஃப், ஓகேயா? ஸோ அதனால் அவன் மட்டும்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். போனதுக்கடுத்து நீங்கள் தான் அவன் ஜேகேவோட டைரி உங்கள் கையில் தான் வச்சிட்ருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு லாஸ்ட் பேஜ் ஒட்டுறீங்க. ஒட்டிட்டு அதில் தான் நீங்கள் எழுதுறீங்க, ஜேகே நான் உன்னோட டைரியை வேணால் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஜேகே, பட் உன்னோட சாப்டரை கிடையாது. என்றைக்கா இருந்தாலும் நீ மட்டும்தான். என் மனசில் வேறு யாரும் கிடையாது. நீ சொன்ன மாதிரி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கேன். இதை என்னால் மாற்றிக்க முடியாது, ஓகேயா? Sometimes the purest love story is the one day that never become a relationship. இதனால் மட்டும்தான் ஜேகே, ஓகேயா? உன் டைரியை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என் கூடவே மட்டும்தான் இருக்கும். உன் ஹார்ட் மாதிரி, உன்னை மாதிரி, உன் சோல் மாதிரி. பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்கடா. அந்த டைரியை நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் உங்கள் மைண்டில் வந்துட்டுருக்கு. தென் அதுக்கடுத்து நீங்கள் ஜேகேவோட ஹேட் பண்ணது, ஸோ இது எல்லாமே உங்களை அப்படியே அவ்வளோ வெறுக்க வைக்குது. இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப். எப்படின்னா ஓகே, உங்களுக்கு அந்த டைரியை பார்க்கும்போதெல்லாம் ஜேகேவோட தாட்ஸ் வந்துடும், அழுதுகிட்டே இருப்பீங்க நீங்கள். அப்படி இருந்துமே உங்களுடைய ஃபவுண்டேஷனை லேட் பண்ணிக்கிட்டு ஜேகே பேரில் வச்சுருக்கீங்க அப்படின்றதால அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கோம் உங்களோட லைஃப். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு எனக்காக தோணுன ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பிகாஸ் நம்ம எல்லாருமே அப்படி தானே இருக்கோம். ஒருத்தவங்க நம்ம கூடவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தவங்க அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டாங்க, பட் அவங்க பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூடவே நம்மக்கிட்டே இருக்கிறவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம திரும்ப ரிட்டன் வேல்யூ கூட பண்ண மாட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அவங்க இல்லாதப்ப தாண்டா புரியும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போனதுக்கு அடுத்து தான். அதாவது அவங்களோட தாட்ஸ் வச்சு அதை ஏன் இருக்கும்போதே பண்ண மாட்றாங்க அப்படின்றது தான் எனக்கு புரியல. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுடா. ஓகே, இந்த ஸ்டோரியை நான் ஒருத்தவங்களுக்காக டெடிகேட் பண்ணேன். நேம் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டோரியை இதோடய கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஓகே, பாய் மிஸ். தென் அதுக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். தென் இப்போயே என் வாய்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு.
ரொம்பவே முடியலடா என்னால. அதனால தான் கொஞ்சம் இஷ்யூ. அதனால உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன்டா. ஓகே பாய்டா மிஸ்.